எனக்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏனைய நபிமார்களுக்கும் இடையில் உள்ள வித்தியாசம். அதாவது ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத சில சலுகைகள், சில விசேஷமான தன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை பற்றி சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்தில் உங்களிடத்தில் பேசும்படி பணிக்கப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உலகத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹு தஆலா இடங்களை சிறப்பித்திருக்கிறான். உதாரணமாக மக்காவில் உள்ள ஹரம் ஷரீப், மதீனாவில் உள்ள மஸ்ஜிது நபவி அந்த ஹரம் ஷரீப், பைத்துல் முக்தஸ், இந்த 3 இடங்களும் உலகத்தில் ஏனைய இடங்களை விட சிறந்த இடம், அதை சிறப்பித்திருக்கிறான். அதே போலதான் காலத்தை எடுத்துக்கொண்டால் ரமலானுடைய மாதம் சிறப்பான மாதம், அதிலும் லைலத்துல் கத்ருடைய இரவு சிறப்போ, பெருநாள் தினங்களுடைய இரவு சிறப்போ, அதே போல வெள்ளிக்கிழமை இரவு சிறப்போ, இவ்வாறு சிறப்பாக்கி வைத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா. அதே போல துன்யாவுல அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட அனைத்து படைப்பினங்களிலும் மனிதர்கள் சிறப்பானவர்கள். மீன் இனங்களை எடுத்துக்கொள்ளலாம், மிருகங்களை எடுத்துக்கொள்ளலாம், மறை மட்டைகளை ஏனைய ஜீவராசிகளை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரால சொல்கிறான், வலகது கர்ரம்னா பனி ஆதம், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மக்களை, மனிதர்களை நான் ஏனைய படைப்புகளை விட சிறப்பாக்கியிருக்கிறேன். இந்த மனிதர்களிலும் விசேஷமானவர்கள் தான் நபிமார்கள். நாங்கள் ஈமான் கொண்டிருக்கிறோம். 1,24,000 நபிமார்கள் வந்திருக்கின்றார்கள். அதில் 25 பேரை நாங்கள் ஈமான் கொள்ள வேண்டும். அந்த 25 பேரும் குர்ஆனில் கூறப்பட்டவர்கள். மனிதர்களில் விசேஷமானவர்கள் நபிமார்கள். இந்த நபிமார்களிலேயும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் அல்லாஹு தஆலா ரசூல்மார்கள். 313 ரசூல்மார்கள் சிறப்பானவர்கள். அந்த ரசூல்மார்களிலேயும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கியிருக்கிறான். தில்கர் ருசுலு ஃபல்லல்னா பாலஹும் அலா பால், அந்த ரசூல்மார்களிலேயும் சிறந்தவர்கள் இருக்கின்றார்கள் என்பதை அல்லாஹு தஆலா கூறுகிறான். இந்த 313 ரசூல்மார்களையும் உலுல் அஸ்ம் என்று சொல்லக்கூடிய 5 ரசூல்மார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம், அதே போல எங்களுடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த 5 பேர்லையும் அல்லாஹு தஆலா சிறப்பாக்கினவர் தான் எங்கள் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி கூறும் பொழுதோ நாங்கள் படித்திருக்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அந்த பரம்பரையில தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்தார்கள். சில இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள் 125வது தலைமுறை தான் ரசூலுல்லாஹ்வுடைய தலைமுறை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறும் பொழுதோ வஹ்தாரனி மின் கினானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய பரம்பரையிலையும் சில கோத்திரங்கள் இருக்கு, உயர்ந்த அந்தஸ்து உள்ள கோத்திரம். அதில் ஒன்றுதான் பனி கினானா. அவங்களிலிருந்து அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறைஷி கோத்திரத்திலிருந்து தேர்ந்தெடுத்தார். அந்த பனி கினானாரிலேயும் கோத்திரங்கள் இருக்குது. அதுல குறைஷி கோத்திரம் சிறந்த கோத்திரம். இந்த குறைஷி கோத்திரத்திலிருந்து தான் பனு ஹாஷிம், ரசூலுல்லாஹ்வுடைய அப்பட பேரு. வஹ்தாரனி மின் பனி ஹாஷிம், என்ன பனு ஹாஷிமுடைய கோத்திரத்தை தேர்ந்தெடுத்தான் அல்லாஹ் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய ஹதீஸ் புகாரி முஸ்லிம்ல பதிவாயிருக்கின்றது. அன்பாத அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நபியுடைய சிறப்பைத்தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்கிறோம். எந்த அளவுக்கு இமாம்கள் எழுதியிருக்கின்றார்கள், ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத வரப்பிரதேசம், அதே போன்று அவங்களுக்கு கொடுக்கப்படாத குசூசியத், விசேஷமான தன்மைகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 300 இருப்பதாக எழுதியிருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 300 சிறப்பம்சங்கள் ஏனைய நபிமார்களை விட இருப்பதாக எழுதியிருக்கின்றார்கள்.
அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த 300ஐயும் இங்க பேச முடியாது, 300ஐயும் பேச முடியாது. குறிப்பிட்ட 1 2 3 நான் சொல்ல இருக்கிறேன். அதை ஒவ்வொரு முஸ்லிமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்ட விசேஷ ஹுசூசியத்தில அறிந்து வைத்திருக்கணும். அது நாங்க படிக்கணும் கட்டாயம். வேறொரு நேரத்துல நாங்க இன்ஷா அல்லாஹ் படிப்போம். அந்த 300 விசேஷமான ஹுசூசியத்துல தான் முதலாவதா அல்லாஹு தஆலா ஏனைய நபிமார்களே கொடுக்கப்படாத விசேஷமான ஒரு தன்மைதான் சூரத்துல் ஆல இம்ரான் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். 81வது ஆயத்தை நினைக்கிறேன். அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் ஒன்று கூட்டினான். எல்லா நபிமார்களையும் 1,24,000 கிட்டத்தட்ட நபிமார்களையும் ஒரு உடன்படிக்கை செய்தான். வைத் அஹதல்லாஹு மீசாக்கன் நபியீன லமா ஆதைதுக்கும் மின் கிதாபின் வ ஹிக்மா. ஒரு உடன்படிக்கை செய்தான். என்ன தெரியுமா? உங்களோட ஒவ்வொருத்தர் நபிமாராக இருக்கிறீங்க. உங்களோட காலத்துல முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தால் ரசூலும் முஸத்திகுன் லிமா பைன யதைக்கும், இந்த குர்ஆன இந்த மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடிய ஒரு நபி வந்தால் நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? நீங்க உங்களோட வேதத்தை விட்டு நீங்க ரசூல் என்பதை நபி என்பதை விட்டு லதுமினுன்ன பிஹி, அவரை கொண்டு நீ மாங்கொள்ளணும். வேற எந்த நபிக்கு மீது கொடுக்கப்படல. எல்லா நபிமாருக்கும் அல்ல உடன்படிக்கை செஞ்சான். நீங்க உங்களோட காலத்துல இப்படி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தா உங்களோட தூதுவத்தை விட்டுட்டு நீங்க அவரை ஈமான் கொள்றது மட்டும் இல்ல, வல தன்சுருன்னா, நீங்க அந்த நபிக்கு உதவி செய்ய வேண்டும். இதை அல்லாஹு தஆலா கட்டளையாக பிறப்பித்திருக்கிறான். அது மட்டுமல்ல, இன்னும் கேட்டான், ஆக்ரர்தும் அலா தாலிக்கும் இஸ்ரி, என்ற உடன்படிக்கை நீங்க ஒத்துக்கொண்டீங்களா, ஏற்றுக்கொண்டீங்களா? எல்லா நபிமார்களும் சொன்னாங்க காலு அக்ரர்னா. அல்லாஹு தஆலா சொன்னான், நீங்களும் சாட்சியா இருங்க, வஅன மஅக்கும் மினஷ் ஷாஹிதீன், நானும் இதற்கு சாட்சியாக இருக்கிறேன் என்று சொன்னான் அல்லாஹ். இப்படிப்பட்ட உயர்வான கண்ணியமான ரசூலுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினர்கள் தான் நாம். இரண்டாவது கொடுக்கப்பட்ட சிறப்பம்சம் தான் நாங்க படித்திருக்கிறோம் வேதங்கள் 4, தௌராத், ஜபூர், இன்ஜீல், ஃபுர்கான். நாங்க குர்ஆன் மதரசாக்கள்ல ஏனைய ஸ்கூல்ல படிப்போம். எங்களுடைய ஆசிரியர்கள் சுருக்கமா சுருக்கி தந்திருக்கிறாங்க. தௌராத் மூசா அபரானி, ஜபூர் தாவூத் யூனானி, இன்ஜில் ஈசா சுரியானி, ஃபுர்கான் முஹம்மது அரபானி. அப்படின்னா தௌராத் வேதம் மூசா நபிக்கு அபரானி பாஷையில கொடுக்கப்பட்டுச்சு. ஜபூர் வேதம் தாவூத் நபிக்கு யூனானி பாஷையில கொடுக்கப்பட்டுச்சு. இன்ஜில் வேதம் ஈசா நபிக்கு சுரியானி பாஷையில கொடுக்கப்பட்டுச்சு. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த குர்ஆன் ஃபுர்கான் என்ற குர்ஆன் வேதம் அரபு பாஷையில கொடுக்கப்பட்டுச்சு. இதுல விசேஷமான தன்மை என்ன தெரியுமா? இந்த 3 வேதத்திலையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி முஹம்மது கடைசி நபி முஹம்மது என்பவர் வருவார் என்று கூறப்பட்டிருக்கு இந்த 3 வேதத்திலையும். அதனாலதான் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ரால கூறுகிறான், அல்லதீன ஆத்தைனாஹுமுல் கிதாப, வேதம் கொடுக்கப்பட்டவர்களுக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி தெரியுமா? கமா யஅரிஃபூன அப்னாஹும், எப்படி அவங்களுக்கு அவங்களோட பிள்ளைகள் இது ஏண்ட மகன் தான் என்று உறுதியா தெரியுமோ, அதை விட முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி நபி என்று தெரியும். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். ஏனைய நபிமார்களை பத்தி மற்ற வேதங்கள்ல சொல்லப்படவில்லை, இதுல சொல்லப்பட்டுச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடயத்துல தௌராத் வேதல ஜபூர் இன்ஜில் எல்லாத்திலையும் கடைசி நபி ஒருத்தர் வருவாரு, அவங்களோட பேரு முஹம்மது அஹமது என்று மாறி சொல்லப்பட 2 விதமாகவும் சொல்லப்பட்டிருக்குது. அதனால்தான் சல்மானுல் ஃபாரிசி ரலியல்லாஹு அன்ஹு நான் கேள்விப்பட்டிருக்கிறோம், வீரர், அவங்க ஃபாதர், அவங்க தேடி வந்தாங்க இங்க. நான் இப்படி ஒரு நபி அடையாளம் கண்டிருக்கிறேன், தேடி வந்துதான் ஈமான் கொண்டா ரசூலுல்லாஹ் பத்தி. அவங்க எல்லாரும் படிச்சிருக்கிறாங்க. எத்தனையோ பேரை நாங்க சொல்லலாம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்க மைக்கேல் என்பவர் 100 புக் எழுதினார், 100 தலைவர்கள்.
ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்த யாருக்கு? முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. 3 பேர்ல 100 பேர்ல வரலாறையும் படிச்சார் அந்த மனிதர். அவர் கிறிஸ்டியன். 100 பேர்ட வரலாறையும் படிச்சுட்டு சொன்னபடி வாழ்ந்த ஒரே ஒரு மனிதர் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் என்று முகமது நபி ஸல்லல்லாஹு ஃபர்ஸ்ட் இடம் கொடுத்தார் அந்த புக்கு. அப்ப நாங்க எவ்வளவு படிக்கணும் ரசூலுல்லாஹ்வை பத்தி? நாங்க கொஞ்சம் தான் படிச்சு வச்சிருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மேலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், எனக்கு ஏனைய நபிமார்களை கொடுக்கப்படாத ஒரு விசேஷமான தன்மைதான் இந்த பூமி எல்லாமே சுத்தமாக்கப்பட்டிருக்குது. எனக்கு ஜுஇலத் லியல் அர்லு குல்லுஹா மசாஜிதா என்று வந்திருக்குது. அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அவருடைய உம்மத்தினர்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள பூமியில எந்த இடத்துக்கு போனாலும், எந்த நேரம், எந்த வக்து, எந்த தொழுகையுடைய வக்து வருகிறதோ அந்த இடத்துல இருந்து தொழலாம். அது ஏன் எங்களை நபிசான கொடுக்கப்பட்டுச்சுன்னா, முன்னால் வாழ்ந்த நபிமார்களுடைய கூட்டங்களுக்கு அப்படி கொடுக்கப்படவில்லை. உதாரணமாக இங்க இருக்கிறோம் கொழும்புற, அவருக்கு தந்த கூட்டத்துக்கு தொழுகை கடமைண்டா யாழ்ப்பாணமானும் சரி காலியானும் சரி போனா அங்க தொலைல அவங்க இங்க வரணும் தொழுகிறதுக்கு, அந்த ஊர்ல தான் தொழுகிறதுக்கு சட்டமாக்கப்பட்டிருக்கு. இது விசேஷமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கப்பட்டது. இன்னொன்று சொன்னார் அலர்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு மாசம் தொலை தூரம் நடந்து செல்லக்கூடிய தூரத்துல ரசூலுல்லாஹ்ட எதிரி இருந்தாலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படும் பொழுது அந்த எதிரியுடைய உள்ளத்துல பயம் வரும் என்று சொன்னார் அலர்மை நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற எந்த நபிய பத்தி இப்படி சொல்லப்படல. அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு அல்லாஹு தஆலா கண்ணியப்படுத்தின ஒரு நபிதான் எங்களுக்கு தலைவராக, எங்களுக்கு சிபார் செய்யக்கூடியவராக வந்திருக்கிறார். அப்ப நாங்க எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் பின்பற்றணும்? இந்த ரபியூனில் அவ்வல் மாதம் இந்த 12 நாளும் மட்டுமா? அது ஒவ்வொருத்தரும் உள்ளத்துல கை வச்சு கேட்கணும். இந்த 12 நாளும் வாரோம், ஓதுறோம், புள்ளகள் எல்லாம் வாராங்க, மாஷா அல்லாஹ் ஓதுறோம், நீயத்தில் கொடுக்கிறோம். அதுக்கு பிறகு அடுத்த வருஷம் தான் அந்த கூட்டம் பள்ளிக்கு வருகுதாண்டா, இது உண்மையான அன்பு இல்ல. அவங்கட எப்படி தொழுதாங்க, அவங்க எப்படி குடும்ப வாழ்க்கை நடத்தினாங்க, அவங்க எப்படி வியாபாரம் செஞ்சாங்க, அவங்க எப்படி ஒரு லீடரா இருந்து ஒரு சமூகத்தை, ஒரு கம்யூனிட்டி எப்படி அவங்க வழி நடத்தினாங்க, இதெல்லாம் நாங்க எங்களோட வாழ்க்கையில உணரணும். அந்த அன்பு எங்கள் மீது வரணும். இப்ப ஒத்தரை பத்தி நாங்க அறியணும்டா அவர் மீது நாங்கள் மஹப்பத்து வைக்கணும். எங்களுக்கு தெரியும் ஒரு நாட்டு ஜனாதிபதியுடைய பெருமதி, அவங்க வாரண்டா எந்த எவ்வளவு செக்யூரிட்டி பாதுகாப்பு இருக்கும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியும். ஏன் நாங்க நாட்டு ஜனாதிபதியுடைய விடயங்களை பார்க்கிறோம். அதே போலதான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எங்கட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்பு எங்களுடைய உள்ளத்துல வரணும். இது இல்லைன்னா கஷ்டம் வாழ்றது, துன்யாவுடையும் கஷ்டம், மறுமையிலையும் கஷ்டப்படுவோம். அதனாலதான் அல்லாஹு தஆலா குர்ஆனில சொல்கிறான், வமை யுத்திர் ரசூல, யாரு அல்லாஹ்வுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒழுங்கான முறையில் நல்ல முறையில் வழிபட்டாரோ ஃபகத் அத்தா அல்லாஹ், அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டவராக ஆகிவிடுகிறார். இதுவும் ஏனைய நபிமார்களுக்கு கொடுக்கப்படாத ஒரு சிறப்பான ஒரு அம்சம் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, 300 விடயங்கள் சொல்லப்பட்டிருக்குது. இமாம்கள் தொகுத்து புத்தக வடிவில் வச்சிருக்கிறாங்க. ஏனைய நபிமார்களுக்கும் ரசூல்மார்களுக்கும் உள்ள டிஃபரண்ட், வித்தியாசம், விசேஷமான தன்மை, ஹுசூசியத், ஏன் சிறப்பாக்கப்பட்டாங்க. அடுத்ததுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயசுல அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். வேற எந்த நபியுடைய வயசுலையும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. லஅம்ருக, உங்களுடைய வயசின் மீது சத்தியமாக நபியே நாயகமே, அந்த மக்கள் போதையில் இருக்கிறாங்க. வைன்னஹும் லஃபீ சக்ரத்திஹிம் யஅமஹூன், அந்த குர்ஆனத்தை அல்லாஹ் இறக்கி வைத்தான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்துல அவங்களோட விரல்ல இருந்து தண்ணீர் வந்ததை நாங்க படிச்சிருக்கிறோம். வேற எந்த நபியுடைய விரல்ல இருந்தும் தண்ணீர் வரல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரல காட்டி சந்திரனை
பிளந்த வரலாறு நாங்க படிச்சோம். வேற எந்த நபியும் இதே போல செய்யவில்லை. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல காஃபிர்கள் வந்து காட்டினாங்க ஒரு மரத்தை. அந்த மரம் வந்து உங்களுக்கு சுஜூது செய்யணும், நாங்க ஈமான் கொள்றோம் என்று சொன்னார்கள் அந்த காஃபிர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மரத்தை பார்த்து இஷாரா செய்தார்கள், சைக்கினை செய்தார்கள். அந்த மரம் வந்து சுஜூது செய்த வரலாறையும் நாங்கள் படித்திருக்கிறோம். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த ஊரின் மீது அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். வத்தீனி வஸ்ஸைத்தூன் வத்தூரி சீனீன வஹாதல் பலதில் அமீன். அந்த மக்காவை பத்தி அல்லாஹ் தஆலா சொல்கிறான். வேற எந்த நபிமார் பிறந்த ஊரை பத்தியும் அல்லாஹ் சத்தியம் செய்யவில்லை. அல்லாஹ் சத்தியம் செய்யறானா அது விசேஷமான ஒரு இடம், விசேஷமான நேரம், பொறுமதியானவங்க. அந்த அடிப்படையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசின் மீது சத்தியம் செய்தான். அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அங்க பிறந்த ஊர் மீது அல்லாஹ் சத்தியம் செஞ்சிருக்கிறான். நாங்க குர்ஆன்ல ஓதுறோம், அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய இரட்சகன் அல்லாஹ், அல்லாஹ்க்கே புகழ் அனைத்தும். இதே போலதான் இந்த குர்ஆன் திக்ருல் லில் ஆலமீன், உலகத்தாருக்கு ஒரு உபதேசம் இந்த குர்ஆன். அதே போலதான் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், வமா அர்சல்னாக இல்லா ரஹ்மத்தன் லில் ஆலமீன், நபியே நாயகமே நான் உங்களை அனுப்பவில்லை உலகத்தாருக்கு ஒரு அருட்கொடையாகவே அன்றி அனுப்பவில்லை. அந்த ஆலமீன் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனில ரப்புல் ஆலமீன் என்று 40 இடத்துல கூறியிருக்கிறான். 40 இடத்துல அந்த ரப்புல் ஆலமீனை டச் பண்ணி கூறியிருக்கிறான் அல்லாஹு தஆலா. அதே போலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய விடயத்திலையும் ரஹ்மத்துல் லில் ஆலமீன், இந்த உலகத்தாருக்கு ரஹ்மத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலதான் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபத்தல் லின்னாஸ், மனித இனங்கள் அனைவர்களுக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. இதுக்கு முன்னால் வாழ்ந்த நபிமார்கள் அப்படி யாருமே உலகத்தாருக்கும் நபியாக அனுப்பப்பட இல்லை. அவங்க சில ஊருக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மிஸ்ர் தேசத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. அதே போல நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஈராக் தேசத்துக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. இப்படி ஒவ்வொரு நபி சில குடும்பங்களுக்கு நபியாக அனுப்பப்பட்டாங்க. சில இடங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு நபி அனுப்பப்பட்டாங்க. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு மனித வர்க்கத்திற்கு மட்டுமல்ல, மரம் செடி கொடிகள் ஏனைய ஜீவராசிகளுக்கும் நபியாக அனுப்பப்பட்டாங்க. எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறப்புகளை பற்றி கூற போனா பல மணித்தியாலங்கள் பேசலாம், ஒவ்வொரு அங்கங்கமாக பேசலாம். நாங்க படித்திருக்கிறோம் எந்த அளவுக்குன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடி எத்தனை முடி பழுத்திருந்தது, நரைத்திருந்தது, எத்தனை முடி கருப்பாக இருந்தது, அவங்களோட வெட்டின நகங்கள், இவைகள் எல்லாம் எங்க முடிகள். ஒரு ஹஜ்ஜில முழு முடியையும் வலிச்சாங்க. அந்த முடிகிற அரவாசி பகுதி ஒரு சஹாபியை கொடுத்தாங்க. மற்ற அனைத்தும் எல்லா சஹாபாக்களும் எடுத்தாங்க. இன்னும் அதிகமான முடிகள் துருக்கி அந்த மியூசியத்துல பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அவங்க தலைவான ஷீப்பு, அவங்க அடிந்த ஆடைகள், இவை அனைத்தும் இன்னும் அந்த மியூசியத்தில் இருக்குது, பாதுகாக்கப்பட்டு வருகின்றது. இது போல எந்த ஒரு தலைவருடையும் வரலாறு இல்லை. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு விசேஷமாக கொடுக்கப்பட்ட வரலாறு. எனவே இப்படிப்பட்ட நபிக்கு உம்மத்தினர்களாக நாங்க வந்தது அது எங்கட முயற்சி அல்ல. அதையும் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், லகத் மன்னல்லாஹு அலல் முஃமினீன, மூமின்களுக்கு அல்லாஹ் நல்லுபகாரம் செஞ்சிருக்கிறான். இது போல ஒரு நபியை உங்களுக்கு அனுப்பினதுக்கு. நாங்க மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திலேயோ ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்திலேயோ பிறக்க வைக்கவில்லை. எங்களை அல்லாஹ் இந்த முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத்தினருடைய கூட்டத்துல நான் எங்களை பிறக்க வச்சிருக்கிறான். இதுக்கு நாங்க சுஜூது செய்யணும் அதிகமா. ஏண்டா மர்ம நாளில சுருக்கம் போகக்கூடிய முதலாவது உம்மத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி உம்மத் தான். எனவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வாறு சிறப்பம்சம் கொடுக்கப்பட்ட நபியுடைய உம்மத்தினர் இருக்கிற நாங்க எங்களை திருத்திக் கொள்ளணும். எங்கள்கிட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் வரணும், அமானிதம் பேணப்படணும், வாக்குறுதிகள் மீறப்படாது அதுகள் பேணப்படணும். அதே போல சுண்ணாக்கள் எடுத்து நடக்கணும். அவங்க மீது அதிகமா அன்பு வைக்கக்கூடிய நல்ல மக்கள்களாக அல்லாஹ் அனைவர்களையும் கபூல் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக.
எங்களை எல்லா பெற்றோருடைய பாவங்களையும் நீ மன்னிப்பாயாக. உன்னை அஞ்சி வாழக்கூடிய நல்ல மக்கள்களா நீ கபூல் செய்வாயாக. யால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது உண்மையான மஹப்பத் வைத்து அவங்களோட ஒவ்வொரு சுன்னாக்களையும் எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களா எங்களை நீ கபூல் செய்வாயாக. ஆஃபத்தல் முசீபத்தலை விட்டும் பாதுகாப்பாயாக. எதை பேசினோமோ எதை கேட்டோமோ அதை அப்படி நல்லமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை வல்ல நாயன் அல்லாஹ் நம் மனைகளுக்கு தந்தருள்வானாக. ஆமீன் ஆமீன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا إمام المجاهدين ويا خير خلق الله أجمعين يا حبيب الله صلى الله وسلم عليك والحمد لله رب العالمين. يا نبي سلام عليكم يا رسول سلام عليكم يا حبيب سلام عليكم صلوات الله عليكم أشرق البدر علينا ما اهتفت منه البدور مثل حسنك ما رأينا وجه سروري أنت شمسنا أنت بدر أنت نور فوق نوري أنت كثير لأن بصباح الصدور يا حبيبي يا محمد يا عروس الحابقين يا مؤيد يا ممجد يا إمام القبلتين من رأى يسعد يا كريم الوالدين حوضك صافي المبارك بردنا يوم النشور أنت غفار الخطايا والذنوب الموبقات أنت ستار المساوي ومغير يا ولي الحسنات يا رفيع الدرجات غفر عني ذنوبي واعف لي عن سيئاتي مصير فأحبه مستجيب دعوتي ربي ارحمنا جميعا بجميع الصالحين
لا إله إلا الله لا إله إلا الله لا إله إلا الله محمد رسول الله يا رسول الله يا حبيب الله يا نبي الله صلى الله على محمد صلى الله عليه وسلم 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 صلى الله على صلى الله عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم அப்படி சொல்லுங்க மோத்து ஃபேஸ் பண்ணி தான்